வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து யிங் யாங். சரிங்களா? இது ஆக்சுவலா நான் ரெட்டேஜோட பயணத்துக்கு ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த யிங் யாங் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை பத்தி தேடி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதோட வந்து நிற்கலை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து 11th 12th படிக்கும்போது நிறைய கிரிவலம் போவோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் போகவே இல்லை. ஸோ இப்போ ரீசண்டாக அதுக்கு ஒரு 2 to 3 years இருக்கும், 2 years இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு திருப்பி போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ நான் அப்போ கிரிவலம் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கடையில் சும்மா அந்த ரோட்டோட தொங்க விட்டுருப்பாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யிங் யாங் எல்லாருக்கும் தெரியும், இதான் யிங் யாங்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து நான் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. டக்குன்னு வாங்கிட்டேன். நான் வாங்கினதுக்கப்புறம் வாங்கும்போது சும்மா ஜஸ்ட் இதான் வாங்கினேன். நான் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வச்சு இது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் நான் வந்து ஒரு பக்தி மார்க்கம், அது கேஷுவலாக எனக்கு எதுவுமே வந்து ஒரு டீப்பாக வந்து நான் எதுவுமே வந்து இது பண்ணலை. அந்த நேரத்தில் ஒரு ட்ரிகர் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு இது போட்ட பிறகு தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அன்னை வாராகியை பற்றி பலவித ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து இது வந்து இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, இந்த தத்துவத்தின் பற்றி தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அதாவது இது வந்து பெண் சக்தி, ஆண் சக்தி. ஒரு பெண்ணுக்குள்ளே வந்து ஆண் இருக்கிறது, ஆணுக்குள்ளே வந்து பெண் இருக்கிறது. அதாவது ரெண்டுமே இருக்கும். அதுமே இருளுக்குள்ள வந்து ஒளி, ஒளிக்குள்ள வந்து இருள், அமாவாசை பௌர்ணமி. சரிங்களா? ஸோ இது இதுதான் வந்து நம்மளுக்கான ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம இதுல. ஸோ இதுதான் வந்து ஆன்மீகத்திலையும் வந்து இருக்கு. சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தத்துவத்தின்படி அர்த்தநாரீஸ்வரர் இதை தான் நம்ம வந்து எடுத்துட்டு போற தத்துவம். அதனாலதான் சோல்மேட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க, ட்வின் ஃப்ளேம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டை வந்து ரொம்ப டீப்பா வலியுறுத்துற ஒரு சிம்பிள் இது. சரிங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி ஒரு இது. இப்ப எனக்குள்ள வந்து எத்தனை ஆண்னா இருக்க முடியும் உங்களுக்கு? சரிங்களா? எனக்குள்ள ஒரு ஆண் சக்தி தான் இருக்க முடியும். அதுமே இருக்கிற ஆண் சக்தி, ஒரு பெண் சக்தி, அது ரெண்டும் பேலன்ஸ் பண்றதான் இந்த ஜேர்னியோட நோக்கமே. ஸோ இதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாங் உள்ள இங் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்குக்குள்ள யாங் அப்படிங்கிறதான் 2 தத்துவம் இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதை பத்தி இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். யாங் அப்படிங்கிறது வந்து ஆண் சக்தி. சரிங்களா? சூரிய இது வந்து ஒளிதான். அது லைட்டு, செயல் செய்யும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆற்றல், இதுக்கு வந்து ஆற்றல் இருக்கும். இங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருள், அதுக்கப்புறம் பெண் ஆற்றல் இருக்கும், அமைதி அடங்கி இருக்கும். இதுதான் என்ன சொல்றோம்னா, யாங்குக்குள்ள இங். சரிங்களா? ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யாங்குக்குள்ள இங், அதாவது வெள்ளை பகுதியில் உள்ள கருப்பு. சரிங்களா? இது ஒரு இது இருக்கும். இது அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஒளியிலும் வந்து ஒரு சிறு இருள் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அதுமே எந்த செயல் நீங்க செய்தாலும் ஒரு ஓய்வு தேவை நம்மளுக்கு அப்படிங்கிறதையும் இது வந்து குறிக்குது. ஸோ எந்த ஒரு ஆண் ஆற்றலிலும் ஒரு பெண் தன்மை வந்து ஒரு துளி அளவேனும் கலந்துதான் இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். ஸோ ஆண் அப்படிங்கிறதான் யாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பெண் அப்படிங்கிறது இங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆண் சக்தி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையான வலிமை, செயல் பண்றது, அதுக்கப்புறம் என்னென்ன பணிகள் வந்து செய்யறது, இந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து ஆண், அதாவது யாங் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பெண் அப்படிங்கிறது பேசிக்கலா உங்களுக்கு தெரியும், அன்பு, மென்மை, ஆன்மீக தேடல், இதெல்லாம் வந்து பெண்ணுக்குள்ள வந்து ரொம்ப ஒளிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த தேடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பெண்ணை வந்து ரொம்ப லெவல் வந்து மிஞ்ச முடியாது. ரொம்ப ஃபாஸ்டா வந்து இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து விழிப்புணர்வு தன்மை ரொம்ப லெவல் வந்து அடைஞ்சிருவாங்க. ஸோ இப்போ ஆண் சக்திக்குள்ள ஆண் வந்து தோன்றினாலும் அவருக்குள்ள வந்து ஒரு துளி அளவேனும் இருக்கும். அதே மாதிரி பெண் ஃப்ளேமுக்குள்ள வந்து இங்கு வந்து ஃபுல்லும் தோன்றினாலும் அதுக்குள்ள ஒரு துளி அளவேனும் யாங் இருக்கும். இதான் வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம். இப்போ எல்லாமே வந்து தூய இது கிடையாது. சரிங்களா? அக்மார்க் முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதுவுமே கிடையாது. ஒரு 100% தூய்மையான யாங்கும் கிடையாது, 100% தூய்மையான இங்கும் கிடையாது. பிரபஞ்சத்தில் எல்லாமே ரெண்டும் கலவையா தான் வந்து இருக்குது. அதனால்தான் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா,
சமநிலைத்தன்மை அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து குறிக்காங்க. அதாவது எந்த இருளுக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கும், ஒரு ஒளிக்குள்ளேயும் ஒரு இருள் இருக்கும் அப்படிங்கிற தத்துவம் எல்லாமே டபுள் தான் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ எதுவுமே வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை ரெண்டை பேலன்ஸ் பண்றதுல தான் இந்த இதுவே வந்து அடங்கி இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ வந்து இதை வந்து ஆன்மீக ரீதியா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப வெள்ளை பகுதியில் கருப்பு புள்ளி அப்படின்னு சொன்னது வந்து ஒளியிலும் ஒரு இருள் இருக்கும் அப்படின்னா, அதாவது வலிமையிலும் ஒரு மென்மை இருக்கும். சரிங்களா? ஒரு ஒளியிலும் ஒரு இருள் இருக்கும், வலிமையிலும் ஒரு மென்மை இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன் ஃபிளேம் தான் வந்து என்னது வலிமை, தூரமா இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் செயல் செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெண்மை, ஒரு அன்பு, ஒரு உணர்ச்சி எப்போதும் வந்து இருக்கும். அதே மாதிரி கருப்பு பகுதியில் வெள்ளை புள்ளி அப்படின்னா இருளிலும் ஒளி விதை வந்து இருக்கதான் செய்யும். அது வந்து அமைதியிலும் ஒரு செயல் வந்து உள்ள நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப பெண் வந்து அமைதியா இருக்காங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு செயல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் ஃபிளேமில் வந்து உணர்ச்சி, மென்மை, அமைதி நிறைந்தவள் போல் தோன்றினாலும் உள்ள வந்து என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும், செயல் இருக்கும், உறுதி இருக்கும். இதுதான் வந்து யாங் மறைந்திருக்கு. சரிங்களா? எல்லா பெண்மைக்குள்ளேயும் இந்த சக்தியும் வந்து ஆணுக்குள்ளேயும் இந்த விதமான சக்தியும் வந்து இருக்கிறதா. ஸோ எந்த யாங்கும் இங் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ எந்த இங்கும் யாங் இல்லாம வந்து இருக்க முடியாது. இதோட முழுமை அப்படின்னு சொன்னாதான் இந்த இங் யாங் வந்து சேர்க்கை அப்படிதான். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆற்றலையும் உள்ளார்ந்தது நம்மளை வந்து சமநிலைப்படுத்துறதான் இந்த பயணத்தினுடைய நோக்கமாவே வந்து இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஆன்மீக ரீதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து அன்னைக்கு பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது வெளியே எப்போதுமே வந்து சண்டையாவே இருக்கு எங்களுக்கு, எந்த விஷயம்னாலும் வந்து ஒரு வாக்குவாதம் வருது, அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து வரமாட்டுக்கு, இப்படிலாம் அப்படியே போகுது. அது ஸ்டார்டிங்ல எல்லாத்துக்குமே வந்து இருக்கிறது தான். ஸ்டார்டிங் கிடையாது, ரொம்ப நாள் வந்து இதோட அதாவது பேலன்ஸ் பண்றது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. சும்மா நான் சொல்லி கையில வச்சுட்டு இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து நடக்காது. இது பெரிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இது 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 வந்து ஏன் அப்படி நடக்கு அப்படின்னு சொல்றத என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில உள்ள ஆணை வந்து நீங்க வந்து விட்டுறணும். சரிங்களா? ஆண் இப்போ நீங்க பெண்மையா இருக்கிறீங்க அப்படின்னா வெளியே உள்ள ஆணை வந்து விட்டுட்டு, இப்போ அவங்க ஏன் வந்து இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உள்ள உள்ளதே சில வித ஆராய்ச்சி பண்ணி நீங்க வந்து பார்க்கணும். எப்போ பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வாரத்துல 7 நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி இது வந்து பெண் சக்தி அதிகமான இருக்கிறது. வியாழன் வந்து சமநிலையா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் செவ்வாய், ஆமா வியாழன் வந்து சமநிலையை பெறும். சனி, ஞாயிறு இந்த காலகட்டம், ஞாயிறு இந்த காலகட்டம் வந்து சூரிய சக்தி, அதாவது ஆண் சக்தி வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்போ வந்து திங்கக்கிழமை அப்படின்னா சந்திரன். ஸோ பெண்மைக்கான ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து மனம், உணர்ச்சி, அமைதி, ஏன்னா பெண்மை வந்து அமைதியும் சொல்றோம், உணர்ச்சி பிளம்பா சொல்றோம். இது எல்லாமே வந்து திங்கக்கிழமை வந்து இருக்கும். சரிங்களா? உங்க பெண்மை சக்திக்கு வந்து உண்டு. அதுக்கப்புறம் புதன், இவங்களுக்கு வந்து 3 இது திங்கள், புதன், வெள்ளி இது 3 வந்து பெண்களுக்கான ஒரு 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 டே, அதாவது இங்குக்கான உள்ளது. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் வந்து நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சந்திரன் அப்படிங்கும் போது அமைதி, அதுமே உணர்ச்சிகளும் நிறைய இருக்கும். எல்லாமே இந்த பெண்மைக்கான தன்மை வந்து அதுல வந்து இருக்கும். புதன்கிழமை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதன் அப்படின்னா ஒரு சமநிலையான ஒரு இருக்கும். நிறைய வந்து நுண் அறிவுகள் வந்து கிடைக்கிறது கூடிய ஒரு காலமா இருக்கும். அது வந்து மிதமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது வெள்ளி அப்படின்னு சொன்னா சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இது வந்து கலை, அன்பு, பெண் சக்தி வந்து அதிகமா இருக்கும். காமம் அப்படின்னா வந்து இதெல்லாமே வந்து நிறைய இருக்கும். இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப அபரிவிதமா எதிர்படும். நீங்க வந்து பெண் சக்தியை வந்து ரொம்ப எழுப்பியிருக்கீங்க, நல்லா நீங்க ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னா, இந்த ஃப்ரைடே அப்படின்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து நிரம்பி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாங் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் வந்து அங்காரகன். ஸோ வந்து இது வந்து ஒரு செயல், ஒரு போராட்டமா இருக்கும், வலிமை, அதாவது வாழ்க்கையினுடைய போராட்டங்களுடைய ஒரு காலகட்டம் தான் வந்து செவ்வாயா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஆண் தன்மைக்கான ஒரு ப்ராசஸை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஃபைட்டர்னா இந்த மாதிரி
நாட்களை வந்து நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். உங்களுக்குள்ள கவனிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு தொடர்ச்சியா ஒரு 2 வாரம் நீங்க வந்து கவனிச்சு பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிரும். எந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து வியாழன் அப்படிங்கிறது குரு. ஸோ என்ன பொறுத்தவரை வந்து குருவுக்கு வந்து 2ம் சரிசமமா ஈக்குவலா இருக்கிற ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது வந்து சனி. சனிக்கிழமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா இருக்கும், ஒழுக்கமா இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். கர்ம விளைவுகள் வந்து தெரிய வரும். ஏன்னா சனியோட இதே வந்து நீ என்னென்ன கர்மாஸ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது தான். அதை பொறுத்து தான் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து அமையும். ஸோ ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியும் எல்லாத்துக்குமே, ரொம்ப வலிமையான ஒரு நாள். அதுமாதிரி ஒளி பொருந்திய ஒரு நாள், ஆதிக்கம் நிறைந்தது. அது வந்து யாங் சக்தி வந்து அதிகமா இருக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த ஒரு வீக்ல வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப தொடர்ச்சியா உங்க டிஎம் கூட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஃபைட் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஓடுறாங்க இப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதை நீங்க உங்களுக்குள்ள வந்து உற்று நோக்கினீங்கன்னா இது வந்து தெரிய வரும். சரிங்களா? நீங்க எந்த நாட்களுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, நீங்க அன்னைக்கு நைட்டு உட்காந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி பார்க்கும்போது அந்த நாட்கள் அந்த வாரத்துல வச்சு நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிப்படும். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க வந்து எதில் ஆண் சக்தியில வந்து வீக்கா இருக்கிறீங்களா, இல்ல அந்த அந்த நாட்களுக்கு மட்டும் உங்களுக்கு உங்களோட இது வந்து உணர்ச்சிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா, ஊன்ஸ் இருக்கா, இல்ல ட்ராமாஸ் இருக்கா, இல்ல கர்ம பதிவுகள் எதுவும் தாக்கத்தினால நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறது தெரிய வரும்போது இதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட்டர்ல உள்ள டிவைன் மேஸ்குலின் அப்படியே இருப்பாங்க. சரிங்களா? அவுட்டர்ல உள்ளவங்க தான் உங்களுக்குள்ள அப்படியே இருப்பாங்க. இதுல பேலன்ஸ் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. சரிங்களா? உள்ளுக்குள்ள நீங்க பேலன்ஸ் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வெளி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ் கொடுத்துரும். சரிங்களா? சோ இப்ப ஏதாவது ஒரு செயல் கோபம் வர்றாப்புல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுமே ஆண் சக்தியும் பெண் சக்தியும் வந்து பேலன்ஸ் ஆகி அர்த்தநாரீஸ் வரும்போது அந்த போராட்டமோ உங்களுக்கு வந்து வலியோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து அவங்க மேல உள்ள கோபமோ இல்ல வந்து ஒரு எல்லா விதமான துர்குணங்கள் அவங்கள காட்டுறத வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அவங்க நார்சிஸ்டா இருக்கிறாங்களா, ஏன் அப்படி இருக்கிறாங்க, என்ன அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உள்ள கியூர் பண்ணணும். மெயினா உள்ள கியூர் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த ஒரு கான்செப்ட். சோ ஆண் உள்ளே இருந்தது, ஆண் அதிகமா வந்து செயல்படுகிறது. இப்போ வந்து இந்த டேட் எடுத்துக்கோங்க. இப்ப திங்கள், புதன், வெள்ளி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பக்காவா இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஃபெமினைன் நேச்சர் வந்து அதிகப்படியா இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து ஆண் சக்தியினுடைய இதை வந்து நீங்க வந்து ஏத்தணும், கூட்டணும்ல. உங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி இருந்துட்டு இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியனோட சக்தி வேணும்னா சூரிய நமஸ்காரம் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து சூரியன் பார்த்து வந்து நீங்க வந்து இது பண்ணணும். அதுமே ரைட் நாசில் தான் வந்து உங்களுக்கு வந்து யாங்கா இருக்கும், அதாவது ஆண் சக்தியா இருக்கும், லெஃப்ட் வந்து பெண்ணா இருக்கும். ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க. சரிங்களா? அந்த பிராணாயாமா அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில பல தியானங்கள் பண்ணும் போது நீங்க டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்க்க என்ன ஆகும்னா அந்த நாளும் நீங்க வந்து சரி சமமா நீங்க வந்து வந்துருவீங்க. வரும்போது அதுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில உள்ள ஆணை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அதான் நம்ம வந்து மிரர் தான், இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அங்க வந்து காட்டும். ஸோ பேலன்ஸ் ஆயிட்டே இருப்பீங்க 2 பேரும். அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதே கேள்வியே அப்படி திருப்பி வைப்போம். சரிங்களா? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து திங்கள், புதன், வெள்ளி மட்டும் அந்த ஆண் வந்து நல்லா இருக்கிறது. பெண், அதாவது ஆண் சக்திக்குள்ள உள்ள ஆண் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரே கேள்விதான். அதாவது திங்கள், புதன், வெள்ளி 3 நாள் வந்து பெண்ணுக்கான கேள்வி. பெண் நீங்க வந்து நல்லா ஆயிட்டீங்க நீங்க. சரியா? நீங்க நல்லா ஆயிட்டீங்க. மத்த நாள் வந்து நீங்க வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஆண் சக்தியோட இதை பண்ணணும். சரி, அப்ப ஆண் இப்படி இருந்தாங்கன்னா ஆணுக்கு வந்து பெண் இது மாதிரி திங்கள், புதன், வெள்ளி அவங்க வந்து நல்லா ஆயிட்டு நாட்கள் வந்து இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இது இது வந்து எளிது கிடையாது சரிங்களா. ஏன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண் தன்மையினோட ஒரு சக்தியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டா வந்து இது பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதனால வந்து நீங்க அந்த டைம்ல வந்து அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லக்கூடாது. இதுதான் வந்து இதோட ஒரு ரகசியம்னே சொல்லலாம் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஆண் உள்ள இங் ஆற்றல் வந்து அதிகமா செயல்பட்டுருச்சு சரிங்களா. இப்ப கரெக்ட் தானே. யாங் வந்து ஆண், இங் வந்து அதிகமா செயல்பட்டுருச்சு. அப்ப செயல்பட்டுச்சுன்னா இவங்க என்னன்னா இவங்களுடைய எப்போதுமே இவங்களோட செயல் இவங்களோட இது தீ எல்லாம் ஃபயர் எல்லாமே இவங்க வந்து ஃபயர் எலமெண்டா இருப்பாங்க. வெளியே எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவனுக்குள்ள உள்ள இங் அவன் கிளப்பும் போதுதான் உணர்ச்சி, உள்ளுணர்வு, ஆன்மீக ருசி எல்லாமே வந்து அவன் அனுபவிக்க ஆரம்பிப்பான் சரிங்களா. ஒரு ஆண் வந்து அனுபவிக்க ஆரம்பிப்பான். இப்போ அப்போ தெய்வீக பெண் சக்தி வந்து அவனுக்கு வந்து மிளிர ஆரம்பிக்கும். அப்பதான் இதுதான் ரேர் அவங்களுக்கு சரிங்களா. அந்த காலகட்டம் தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியான காலகட்டம் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் தன்மை எடுக்கிறதா வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பெண் ஒரு ஆண் தன்மை அவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துருவா. அதாவது பெண்ணை பொறுத்தவரை ரெண்டுமே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெண்மை நேச்சர் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆண்மை நேச்சர் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தைரியம் வேணும், கட்ஸ் வேணும், அது போல்டா ஃபேஸ் பண்ணணும், செயல்படுத்தணும் நம்மளுக்கு. அதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு வேலையா இருக்கும். பட் அவர் துணிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா வந்து செயல்படுத்தி முடிச்சுவா. பட் ஆணுக்கு வந்து பேசிக்கலாவே இந்த நேச்சர்ஸ் ஃபுல்லுமே இருக்குமா. பட் பெண் சக்தி எடுக்கிறதுக்கு அவன் வந்து இது பண்ண. ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிதான் வந்து கட்டமைச்சிருக்கு. ஸோ இந்த பெண் சக்தி எழும்பும் போதுதான் அவனுடைய குண்டலினி சக்தி வந்து அவனுள் வந்து அபரிவிதமா எழும்புது அப்படின்னு அர்த்தம். இப்போ சித்தர்கள் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆணின் உள்ளே பெண் எழுந்தால் அவன் ஆன்மீகத்தில் முன்னேறுவான். அவன் ஆன்மீகத்துல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்னா அவன் வந்து பெண் சக்தியை தான் வந்து எழுப்பணும் சரிங்களா. சோ இப்ப இந்த ரெட்டை சுடர்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண் இருக்கிறாங்களா அப்பதான் வந்து அவங்க ட்வின் ஃபிளேமை ஈர்க்கும் போதுதான் அதிகமான அவங்களுடைய பெண் சக்தியினுடைய கண்ணாடி வந்து அவங்க பிரதிபலிப்பை வந்து அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க சரிங்களா. இப்போ அது வரைக்கும் வந்து அவங்க ஆண் தன்மையிலே வந்து இருந்துருவாங்க சரிங்களா. அப்ப பெண் சக்தியை வந்து அவங்க எழுப்ப ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மிரர் உங்களுக்குள்ள மிரர் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து அதை பார்த்து வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஆகுவாங்க. ஆனா இது உள்ளார்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படி அவங்க தடுமாறுறாங்க அந்த காலகட்டம் மட்டும் ஏன் வந்து தடுமாறுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாங் வளர்ந்து இங் யாங் சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் வந்து அவங்க வந்து தடுமாறுறாங்க சரிங்களா. சோ அப்ப அந்த யான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய், வியாழன், சனி, ஞாயிறு சரிங்களா. வியாழனும் அவங்க எடுத்துக்கலாம். அந்த அந்த வழிபாட்டுல வந்து அவங்க வந்து ஃபயர், அதுக்கப்புறம் யோகாசனம் செய்யலாம். அப்புறம் சூரிய இது வந்து அவங்க வந்து பண்ணலாம். இங் சக்தியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் அவங்க இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் சரிங்களா. இங் நாட்களில் வந்து உணர்ச்சி வந்து அவங்களுக்கு அப்ப என்ன இருக்கும்னா ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா. அப்போ கனவுகள், உட்பார்வை எல்லாமே வந்து அதிகமா இருக்கும். அதாவது பெண்கள் தான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுற அந்த உணர்ச்சியை ஒரு ஆண் எடுக்கும் போது அவன் கொஞ்சம் தடுமாறும் போது அதை வந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம், ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லிட்டு வேற கலைக்கு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க அந்த சக்தியை வந்து உள்ள எடுக்கணும் சரிங்களா. அவங்களுடைய நாடியை வந்து சமநிலை வந்து படுத்திக்கணும் சரிங்களா. பிராணாயாமா அந்த மாதிரி சமநிலை தன்மையா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல மந்த்ரா சொல்லனாலும் நீங்க வந்து மந்த்ரா சொல்லலாம். சோ ஒரு ஆண் வந்து இங் நாட்களில் சக்தி அதிகம் உணர்கிறான் என்றால் அவன் உள்ளே பெண் சக்தி எழுச்சி நடக்கிறது என்றான் அர்த்தம். அவன் செய்ய வேண்டியது யாங் நாட்களில் ஆண் சக்தியை வந்து வலுப்படுத்தி வழிபாடு உடற்பயிற்சியை செஞ்சுட்டு இங் நாட்களில் உணர்ச்சியை கலையை தியானத்தில் வந்து அவங்க வந்து செலுத்தணும். அப்படி செலுத்தும் போதுதான் இன்னர் யூனியன் வந்து அவங்களுக்கு நடக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இப்ப பெண்ணை பத்தி பார்த்தாச்சு சரிங்களா. பெண் வந்து பேசிக்கலாவே பெண் நேச்சர் உனக்கு ஈஸியா வந்துடும் சரிங்களா. ஸோ சந்திரக்கலை உனக்கு வந்து இதா இருக்கும். சூரிய இதை எடுக்கும் போதுதான் இப்ப ரொம்ப அவங்க ஒரு பெண் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் ஃபேமிலிஸ்லயோ இல்ல வந்து ஒரு அடக்குமுறையா அவ வந்து வாழ்ந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். வெளி உலகமே தெரியாமல் அடக்குமுறைக்கு வந்து வாழ்ந்துட்டு ஆண் டாமினேட்லயே வந்து அவ வந்து இருந்திருக்கா அப்படின்னா அவளால வந்து அந்த ஆண் சக்தியை வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணி அதுக்குள்ள வந்து அந்த ஆண் சக்தியை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆண் சக்தி எடுத்தாதான் வந்து செயல்ல வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்ப பெண்களுக்கான ஒரு நார்ம்ஸ் போட்டு ஒரு சமுதாய இது போட்டு அவங்க அப்படியே போட்டு வச்சிருவாங்க. வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ
அதுல இருந்து அவ மீறி வர்றதான் அவளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா மீறிட்டா அப்படின்னு சொன்னா அதான் சொல்லுவாங்க, பெண் நினைச்சிட்டா சாதிச்சிடலாம் அப்படின்னு என்னன்னாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வந்து இதுதான். சோ அந்த ஆண் தன்மையை அவ எடுக்கிறதுக்கு அவளுக்கு வந்து வீரம், தைரியம், செயல்படுத்துற திறன் இதெல்லாம் வந்து அவளுக்கு வந்து இருக்கணும். சோ அத கூட வந்து அவ ஒரு காலகட்டத்தில் வந்துருவா, எடுத்து வந்து வரலாம். ஆனால் ஆண் ஆணாவே தான் இருப்பான். ஏன் வந்து இந்த ஜேர்னில வந்து ஆணுக்கு வந்து கஷ்டம்னா இந்த ரீசன் காண்டிதான். ஆனால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் சக்தியை எடுக்கும் போது என்ன ஆகும்னா அப்பதான் அவன் உள்ளுக்குள்ளே உள்ள அத்தனை உணர்ச்சிகளையும் அவன் வந்து வெளியே பண்றான். ஆண் சக்தியை வந்து அவன் அபரிவிதமா எடுத்து வச்சிருப்பான். சரிங்களா? அப்போ அந்த பெண் சக்தியை வந்து பண்ணும் போதுதான் அப்பதான் அவனுக்கு வந்து என்ன ஆகும்னா பெண் சக்தியினோட குண்டலினி எழுச்சி வந்து அவனுக்கு எழும்ப ஆரம்பிக்கும். எழும்ப ஆரம்பிச்ச உடனே அவன் வந்து இப்ப நீங்க வந்து நல்லா பெண் சக்தியை வந்து அபரிவிதமா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிரரிங் வந்து ஒரு ஆணுக்கு வந்து போகும்போது அவன் வந்து கொஞ்சம் தடுமாறுவான். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த உணர்ச்சியில வந்து தடுமாறிடுவான். அப்ப அந்த உணர்ச்சியை தடுமாறுறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பேலன்ஸ், இது எதுக்கு அப்படின்னா பேலன்ஸ் பண்றதுக்காண்டிதான் ப்ராசஸ். சோ பேலன்ஸ் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே வந்து இன்னர் யூனியனா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அவன் வந்து எடுப்பான். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப யூனியன் நடக்கும். சரிங்களா? அவங்க வந்து இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த அவங்களோட சக்தியை வந்து அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க, அதாவது பெண் சக்தியை வந்து அவங்க எழுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போதும் இந்த ஆணுக்கு வந்து உணர ஆரம்பிச்சிருவாங்க. உணர ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க யூனியன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராமாஸ் எல்லாமே வூண்ட்ஸ் எல்லாமே வெளியே கிளப்பி விடும் உங்களுக்கு. சரிங்களா? மிரரிங் பண்ண வூண்ட்ஸ் வந்து கிளப்பி விடும். இப்ப நீங்க ஒரு ஜோக் ஒரு இதா கூட சொல்லுவாங்க, அதாவது ஒரு பெண் அப்படின்னு சொன்னா ஆண் வந்து அந்த 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 நேரத்தில் வந்து ஒரு செயல் வந்து செய்யறதை வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 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 வீடியோ பார்த்தேன். அதுல எப்படின்னா ஒருத்தர் வந்து விளக்குவார், அதாவது ஒரு ஆண் அப்படின்னு இருக்காங்கன்னா அவனோட சென்டர் பேஸ்க்கு போறது சில்லுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். பட் பெண் அப்படி கிடையாது, சுத்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து வருவாடு. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க வந்து நினைச்சிட்டீங்க, இது வந்து பெண்ணுக்கான நேச்சர் தான். சரிங்களா? இது வந்து தப்பு, இது டிசைனே அப்படிதான். இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இவ அந்த இதுல இருந்து அப்படியே லூப் ஹோல் கொண்டு வந்துருவா உங்களுக்கு. சோ அப்படி இருக்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து ஆண் வந்து பெண் சக்தி அவன் எழுப்பும் போது என்ன ஆகுனா அவனுக்கு பலவித ட்ராமாஸ் வந்து வெளியே வரும், வூண்ட்ஸ் வெளியே வரும், எல்லாமே வெளியே வரும், கர்மாஸ் வெளியே வரும். எல்லாமே வெளியே வரும்போது அதை அவன் பார்த்து என்ன பண்ணணும்னா நம்மள மாதிரி கியூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னர் ஒர்க் பண்ணி ஹீல் பண்ணி அவங்க வந்து ஹீல் பண்ணி இந்த டைமும் அவங்க வந்து ஓடுவாங்க. ஆனா அவங்க வந்து நிரந்தரமா முந்திய மாதிரி வந்து ஓட மாட்டாங்க. ஓடிட்டு அவங்க வராமே திரும்பி பார்க்காம எடுக்கணும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு பெண்ணோட சக்தியை வந்து அவன் வந்து உணர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வந்து ஃபுல்லுமே ஓட மாட்டான். போயிட்டு ஏன்னா அதை வந்து டேஸ்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எதுக்கு ஓடுறான், திருப்பியும் எதுக்கு ஓடுறான் அப்படின்னா இந்த பெண் வந்து அவனுக்குள்ள உள்ள எல்லா ட்ராமாஸையும் வெளியே எடுப்பான். ஊன்ஸ் எல்லாம் பழைய இதெல்லாம் வந்து வரும், கர்மாஸ் எல்லாமே வரும். வரும்போது சில இதை வந்து தாக்கு பிடிக்காம தான் வந்து ஓடுறது. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அவங்க அந்த ஆண் தன்மையை வந்து மேல ரொம்ப எழுப்பணும். ஏன்னா அந்த தைரியம் இருந்தால்தான் இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா நிச்சயமாக பெண் தன்மை மட்டும் எழுப்பிக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த ஆண் தன்மையும் அவங்க அதே நிலைமையில அவங்க வச்சு இருந்து இந்த பெண் சக்தியும் இவங்க மிரர் பண்ண இந்த டைம்ல தான் உங்களுடைய டிஎம் கூட பயங்கர ஃபைட் வரும். எப்படி அப்படின்னா நீங்க ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா பெண் சக்தி வந்து கண்ணாடி மாதிரி காட்டி நீங்க ட்ரிகர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க பழைய வூண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து வெளியே எடுத்துட்டே இருப்பாங்க. யூனியன் ஆனாலும் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கோபம் வரும், எல்லாமே வரும். எல்லாமே அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ட்ராமா தான். சரிங்களா? அதுமே கர்மாஸ் வெளிப்படும். அந்த கர்மாஸ் எல்லாம் அவங்க கியூர் பண்ணணும். பறக்காதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. அது பயங்கரமா தான் இருக்கும் அதெல்லாம். சரிங்களா? நம்ம எப்படி பயங்கரமா டீல் பண்ணமோ அதே பயங்கரத்தை அவங்க வந்து டீல் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் பண்றதுக்காண்டி. ஸோ இந்த பெண் சக்தி அவங்க எடுக்கும் போது தான் அவங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வளர்ச்சியை வந்து அவங்க வந்து அடைவாங்க. ஓகே, தேங்க்யூ.